கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் வேகமாக செயல்பட வச்சிருக்கு. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளே கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு போன்ற வேலைகளை ஆரம்பிச்சு முன்னகர்ந்து வராங்க. இந்த நிலையில பாஜக தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகுது? இரு கட்சிகளுடைய கூட்டணியிலும் இல்லாத நிலையில தேர்தலை எப்படி அணுக போறாங்கன்ற கேள்வி தொடர்ந்து இருந்தன. இந்த நிலையில மூன்றாம் அணியாக களத்தில் பாஜக இருக்க போகிறது. அதிலும் 9 தொகுதிகளில் குறி வச்சு பாஜக வேலை செய்ய இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஸோ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வியூகம் என்ன? தமிழ்நாட்டில் அவர்கள் குறிவைத்திருக்கக்கூடிய 9 தொகுதிகள் என்ன? அதில் என்ன மாதிரி வியூகங்களை கட்டமைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். (2024) நாடாளுமன்ற தேர்தல் வர்ற இந்த சூழல்ல நம்ம இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடந்த 2 தேர்தல்களை பார்க்க வேண்டியிருக்கு. 2019 மக்களவை தேர்தலும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தோம் அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு அங்கமா இருந்தாங்க. கடந்த 2023 செப்டம்பர் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி முறியுது. இந்த நிலையில தமிழ்நாடு பாஜக கடந்த செப்டம்பர்லேருந்து கிட்டத்தட்ட இந்த ஜனவரி வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய போறாங்க, மீண்டும் அதிமுக கூட்டணிக்குள்ளேயே சேர போறாங்களா, இல்லை மூன்றாம் அணி அமைக்க போறாங்களான்ற கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு முடிவை தமிழ்நாடு பாஜக எடுத்து விட்டதாக தான் தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாம் அணியாக நம்ம களமிறங்கணும், நம்ம கூட்டணியில பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைக்கணும் மாதிரியான பல்வேறு முயற்சிகளை தமிழ்நாடு பாஜக செஞ்சுட்டு வராங்க. அதில் நம்ம குறிப்பாக கவனிக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பாஜக தலைவர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியிருந்தாலும் டெல்லி தலைமையே அதில் இப்படி ஆயிடுச்சே, நம்ம அதிமுகவோட கூட்டணியில் இருந்தே இந்த தேர்தலை சந்திச்சிடலாம். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட நம்ம நின்னப்போ சுமார் ஒரு 4 எம்எல்ஏக்களை நம்ம பெற்றிருந்தோம். அந்த வகையில் இந்த முறையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுகவுடைய கூட்டணி வச்சு நம்ம தமிழ்நாட்டில் எம்பிக்களையும் பெற்றலாம். ஸோ இதன் மூலியமா தமிழ்நாட்டில் பாஜக மலராது, தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாதுன்ற ஸ்டேட்மெண்ட்ஸே நம்ம இல்லாமல் ஆக்கிடலான்னு பல்வேறு இருந்தாங்க. ஆனால் அந்த கனவுல கல் விழுந்திருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி இருக்கிறது. ஸோ இந்த சூழல் பல்வேறு பாஜக தலைவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருந்தாலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த நிகழ்வு அவர் மகிழும்படியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அவருடைய விருப்பமாக முன்பிலிருந்தே திமுக அதிமுக அல்லாத ஒரு அணியாக நாம் இருக்கணுன்றது தான் அவருடைய விருப்பமாகவே இருந்திருக்கு. அதன்படியே அதிமுக பாஜக கூட்டணியும் முறிந்திருக்குது. ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணி பிரேக் ஆன உடனேயே 2024 நம்ம என்ன பண்ண போறோம், எந்த அணியில் நிற்போம், நமக்கு வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும், திமுக அதிமுகவை தாண்டி ஒரு அணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுறது அவ்வளோ எளிமையாக இல்லை, அப்படித்தான் வரலாறுகள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும்போது தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு டேட்டாஸோட டெல்லி சென்றிருந்தார். டெல்லியில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அமித்ஷா உட்பட, நட்டா உட்பட பல்வேறு தலைவர்களை அவர் சந்திச்சதா சொல்கிறாங்க. அந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் நமக்கு 15% வாக்குகள் இருக்குது, முன்னாடி மாதிரி பாஜக இப்போ இல்லை, தமிழ்நாட்டில் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது, பாத யாத்திரை போகும்போது அந்த ஆதரவை பார்க்க முடியுதுன்னு போன்ற பல்வேறு தரவுகளை டெல்லி தலைமையிடம் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்கிறார். அதில் இருந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நமக்கு 15% வாக்குகள் இருக்குது. ஸோ நாம் அதிமுக நம்ம கூட்டணியில் இல்லைன்றதை வருத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, திரும்பியும் அதிமுக போய் நம்ம கூட்டணி சேர வேண்டிய ஒரு நிர்பந்தமும் நமக்கு இல்லை அப்படின்றத மிக தெளிவாக டெல்லி தலைமையிடம் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் இப்படி சொன்னதுமே டெல்லியில் இருக்கிற பாஜக தலைவர்களால் அவர் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்க முடியல. நமக்கு தமிழ்நாட்டில் 15% இருக்கா அப்படின்றத அவங்களே ஒரு சந்தேக பார்வையோடு அணுகியிருக்கிறாங்க. ஸோ அதே சமயம் அவர் சொன்ன தகவலையும் அப்படியே போகிற போக்கில் கடந்து போகிற நிலையிலையும் அவங்க இல்லை. அதனால் டெல்லி பாஜக தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நாம் ஏன் அங்கே ஒரு சர்வே பண்ணி பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டில் நமக்கான பலம் எப்படி இருக்குன்னு நம்ம ஏன் ஒரு சர்வே பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை சார்ந்த நபர்கள் மூலியமாக தமிழ்நாடு முழுக்க பாஜகவின் பலம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வேயின் படி அண்ணாமலை அவர்கள் சொன்ன 15% வாக்குகளை பாஜக பெறும் அப்படின்ற தகவல் அந்த சர்வேல கிடைக்கல அப்படின்னாலும் 9 தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்கு.
பாஜகவிற்கு ஆதரவான தொகுதிகளாக இதை நம்ம கணக்கெடுக்கலாம். அந்த குறிப்பிட்ட 9 தொகுதிகளில் பாஜக மெனக்கிட்டு வேலை பார்க்கும் பட்சத்தில் நம்ம வெற்றிக்கு அருகிலேயோ 2ஆம் இடத்துலையோ, அதாவது திமுக அதிமுக பாஜகன்னு இல்லாமல் ஒரு 2ஆம் இடத்துக்காவது இந்த 9 தொகுதிகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. சில தொகுதிகளில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற பட்சத்தில் அந்த தொகுதிகளை நம்ம வெல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து அந்த ஹைதராபாத் சார்ந்த நிறுவனம் வந்து டெல்லி தலைமையிடம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட 9 தொகுதிகளை மையப்படுத்தி நம்ம வேலையை பார்க்கலாம், 3ஆம் அணியாகவே நம்ம செயல்படலாம் அப்படின்ற முடிவுக்கு பாஜக வந்திருப்பதாக தெரிகிறது. பாஜக தமிழ்நாட்டில் தேர்வு செய்து வைத்திருக்கும் அந்த 9 தொகுதிகள் எவை அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது, கொங்கு மண்டலமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஒரு 3 தொகுதிகளையும், தென் மாவட்டங்களில் ஒரு 4 தொகுதிகளும், அதை தாண்டி சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களையும் தமிழ்நாடு பாஜக உறுதி செஞ்சுருக்கிறாங்க அந்த 9 தொகுதிகளாக. அதில் கொங்கு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய தொகுதிகளை குறிப்பிடுறாங்க. நம்ம தென் மாவட்டம்னு போனால் தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய 4 தொகுதிகளை தென் மாவட்டங்களை குறிப்பிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சென்னைக்கு வரும்போது தென் சென்னை தொகுதியை அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக பார்க்குறாங்க. இதோடு சேர்த்து கிருஷ்ணகிரியும் ஒரு முக்கியமான தொகுதியாக பாஜக வந்து கணக்கில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பாஜகவினுடைய அந்த 9 தொகுதிகள் அப்படின்றது கோவை, திருப்பூர், நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, கிருஷ்ணகிரி மற்றும் தென் சென்னை ஆகிய 9 தொகுதிகளை பாஜக டார்கெட் செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாக தெரிகிறது. பாஜக தேர்வு செஞ்சிருக்கிற அந்த 9 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்ததாக இருக்குது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திருப்பூர் ஆகிய 3 தொகுதிகள் இருக்குது. ஸோ இந்த 3 தொகுதிகளை பாஜக தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன, அந்த 3 தொகுதிகள் எப்படி பாஜகவுக்கு சாதகமான தொகுதியாக அவங்க கருதுறாங்கன்றதை விசாரித்தோம். அந்த வகையில் 90களுக்கு பிறகே பாஜகவுக்கு அங்கே கணிசமான வாக்குகள் இருப்பதாக பாஜக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், தற்போது தமிழ்நாடு பாஜகவினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த கோவை பகுதியை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அந்த கொங்கு பெல்ட்டை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. இன்னொரு விஷயம், கோவையில் வந்து திமுக வந்து ஒரு வீக்கான ஒரு கட்டமைப்பு தான் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் எந்த தொகுதியிலையுமே திமுக அண்மையில் ஜெயிக்கலை. ஸோ அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இதை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய அந்த என் மக்கள் பயணத்தினுடைய நிறைவு விழாவையும் கொங்கு பகுதியான திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற பல்லடத்தில் தான் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பகுதிகளை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணி அதில் முறையான ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் ஒரு பெருவாரியான வாக்குகளை பெறலான்றது தான் பாஜகவினர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த 3 தொகுதிகளில் நீலகிரிக்கு ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் இந்த முறை இருக்குது. ஏன் அப்படின்னா, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் வந்து நீலகிரியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. ஏற்கனவே அவர் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டு தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். இந்த நிலையில் எல் முருகன் போன்ற ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை நம்ம கொங்கு பகுதியில் நிறுத்தணும் அப்படின்னா அது வந்து வாக்குகளை கிராப் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பாஜக கருதுது. ஆகவே ஏற்கனவே நான் சொன்னது போல திமுக வலுவாக இல்லாத கோவை, பாஜகவின் முக்கிய முகங்கள் கொங்கு பகுதியில் இருக்கிறதுனாலையும் அங்கே தேர்தல் வேலைகளை மிக முன்பாகவே ஆரம்பித்து பூத் கமிட்டியில இருந்து டோர் கேன்வாஸ்ல இருந்து மற்ற எல்லா பிரச்சாரங்களையும் இப்போதே துவங்கினால் கொங்கு மண்டலத்தில் நமக்கு நிச்சயமாக எம்பிக்களை பெற முடியுன்றது அவங்களுடைய நம்பிக்கை. என்ன நிலவரம்ன்றதை நம்ம கொங்கு தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும். கொங்கு மண்டலத்தில் பாஜக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறதுக்கான இன்னொரு காரணம் வந்து பாஜக மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு புள்ளியும் நம்ம இதில் உற்று நோக்க வேண்டியிருக்கு. அதே போல் கொங்கு மண்டலத்துக்கு அடுத்ததாக தென் தமிழகத்தில் பாஜக ஒரு 4 தொகுதிகளை ஸ்ட்ராங் ஜோனாக நினச்சி அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 4 தொகுதிகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. ஸோ இந்த கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாகவே அது வந்து தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியாக கருதப்படுது. அங்கே எப்போதுமே திமுக சார்பாக காங்கிரஸும், பாஜக தனியாக நின்ன பாஜக அதிமுகவோடு நின்றாலும் அது வந்து பாஜக நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மட்டும் கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தல்களில் அங்கே போட்டிட்டு இருக்கிறாரு. அதில் 2014ஆம் ஆண்டு எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
காங்கிரஸும் பிஜேபியும் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால இயல்பாகவே பாஜக வந்து கன்னியாகுமரியில் ஒரு வலுவான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்றது பாஜகனுடைய நம்பிக்கை. அதை தாண்டி அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு முக்கிய முகமாக இருக்கிறாரு. அவரை முன்னிறுத்தியும் அதை தொடர்ந்து பல்வேறு வியூகங்களை அந்த தொகுதிகளில் நம்ம தேர்தல் வேலைகளை முன்னிறுத்தியும் பாஜக அந்த தொகுதியை வந்து வென்றலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்காக இருக்குது. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பாஜகவோடு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இணைந்து போட்டியிடுவார் அப்படின்னு கருதப்பட்டுச்சு. ஆனால் பாஜகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஜோனா அந்த தொகுதியை கணக்கில் கொண்டு வந்ததுனால பாஜகவே நேரடியாக களமிறங்கணும், தாமரை சின்னத்திலேயே தென்காசியிலும் வேட்பாளர் நிறுத்தணுன்றது பாஜகனுடைய பிளானாக இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து தென்காசி தொகுதியில் அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் அவர்களை தான் வேட்பாளர் நிறுத்த போகிறாங்கன்றது ஒரு தொடர்ந்து வந்த தகவலாக இருந்தது. அதன்படி ஆனந்தன் அப்படின்றவர் தான் அங்கே வந்து ஒரு வேட்பாளராக களமிறங்க போகிறாரு. தென்காசி தொகுதியில் தனக்கு சாதகமான விஷயமாக பல்வேறு விவகாரங்களை பார்க்குது பாஜக. அதிலும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்றணுன்ற அப்படியான அந்த சமூக மக்களின் கோரிக்கையை பாஜக நிறைவேற்றியிருக்கிறது. அந்த சமூக மக்கள் தென்காசியில் அதிகமாக இருக்கிறதுனால தென்காசி தொகுதியில் நமக்கு கணிசமான வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு நம்புது பாஜக. அதைத் தொடர்ந்து தென்காசி பகுதிகளில் தேர்தல் அறிவிப்பு, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு போன்ற விவகாரங்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கே பாஜக நிர்வாகிகளும் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கின்ற ஆனந்தன் அவர்களும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் தெரிகிறது. அதைத் தொடர்ந்து தென்காசியுமே கூட இப்போது வந்து ஒரு காங்கிரஸ் வசமுள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. ஸோ அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி, அந்த எதிர்ப்பலைகள் எல்லாத்தையும் வச்சு பாஜக ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை தென்காசி தொகுதியில் பெறணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்து வராங்க. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜக நம்புகிற ஒரு நபர் அப்படின்னா அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக கூட்டணியில் இருந்து அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக அதிகம் அப்படின்றது பாஜகவினுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அதனால் எம்எல்ஏவாக இருக்கிற அதே நயினார் நாகேந்திரன் அவர்களை மீண்டும் நம்ம எம்பியாக நிறுத்தினா நிச்சயமாக திருநெல்வேலி தொகுதியில் நமக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்றது அவங்களுடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டில் 2021 நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமே 4 எம்எல்ஏ, அதில் 1 திருநெல்வேலி. ஸோ அது நிச்சயமாக நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜோனாக தான் இருக்கும்னு பாஜக நம்புகிறாங்க. திருநெல்வேலி தொகுதியை ஸ்ட்ராங் ஜோனாக கருதுறதுக்கான இன்னொரு ஒரு காரணம் அப்படின்றது முன்னேறிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு. அந்த ஸ்கீமை பாஜக நடைமுறைப்படுத்தினதுனால அதற்குட்பட்ட சமூகத்தினருக்கு வந்து பாஜக மீது ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஸோ ஆகவே அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் திருநெல்வேலி தொகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால, குறிப்பாக திருநெல்வேலி நகர் பகுதிகளில், பாளையங்கோட்டை பகுதிகளில் அதிகமாக இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பாஜக கருது. ஆகவே பலமான 9 தொகுதிகளில் திருநெல்வேலியும் ஒரு தொகுதியாக அவங்க வச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி தொகுதியில் நான் குறிப்பிட்டது போல ஏற்கனவே எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களே எம்பி வேட்பாளராக நிறுத்தலாம்ன்ற ஒரு டாக் இருந்தாலும், மற்றொரு புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தற்போதைய புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவினுடைய ஆளுநர் பொறுப்பை வைத்திருக்கக்கூடிய தமிழிசை அவர்களை திருநெல்வேலி தொகுதியில் கேண்டிடேட்டாக நிறுத்தலான்ற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. அதையுமே ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை நம்ம திருநெல்வேலியில் நிறுத்துறதுனால அதுவுமே நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாஜக கருதுறாங்க. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளராக யார் இருப்பான்னு நம்ம விசாரிச்சப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்குமான வாய்ப்பும் இருக்கிறது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாகராஜன் என்பவரும் வேட்பாளராக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், அதாவது ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, தென் சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லா தேர்தல்கள்லையுமே தென் சென்னையில் பாஜக போட்டியிடுறதுக்கு விரும்புறது வழக்கம் தான். தென் சென்னையில் கட்டமைப்பு ரீதியாக வலிமையாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளும் பாஜகவுக்கு வந்து சேரும்ன்ற நம்பிக்கையும் பாஜகவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே தென் சென்னை தொகுதியில் தான் பூத் கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்தி வச்சிருக்கிறதா பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. சென்னையின் ஒரு முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய தென் சென்னை தொகுதியில் பாஜகவே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்மையில் கூட தொகுதியில் வேலை பார்க்கறதுக்காக செயல் வீரர்கள் கூட்டம் வந்து அண்ணாமலை தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. அங்கே வந்து வேட்பாளர்கள் தேர்வும் மிக மும்முரமாக போயிட்டு இருக்கிறதாகவும் பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. அதே மாதிரி கிருஷ்ணகிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்மேன் அவுட்டாக இருக்கும். சவுத்தும் இல்லாமல் வந்து ஒரு நார்த் சவுத்தும் இல்லாமல் கொங்கு பெல்ட்லையும் இல்லாமல் கிருஷ்ணகிரி வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. கிருஷ்ணகிரி தொகுதியை நம்பி பாஜக வந்து தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம் வந்து முன்னாள் அதிமுக பிரமுகர்னு சொல்கிறாங்க. முன்னாள் எம்பியாக இருந்த திரு நரசிம்மன் அவர்கள் வந்து தற்போது பாஜகவில் ஐக்கியமாகி கடுமையான ஒரு களப்பணியை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் செய்து வரதா சொல்கிறாங்க. ஆகவே
தொகுதியிலையும் நம்ம கவனம் செலுத்தி அங்கேயும் ஒரு நல்ல வாக்குகளை பெறலாம் அப்படின்னு பாஜக நம்புது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பாஜக வந்து ராமநாதபுரம் தொகுதி அப்படின்னாலே அவங்க ராமேஸ்வரத்தை வந்து ஒரு மைய பொருளாக வைப்பாங்க. ராமேஸ்வரத்தை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆன்மீக பூமி அப்படியா தான் பாஜக வந்து முன்னிறுத்துறாங்க. அண்மையில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் கூட நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு சென்று ராமர் கோவில் கட்டுவதற்காக அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பாக அரசியல் ரீதியாக பார்த்தாலுமே 2009, 2014, 2019 ஆகிய 3 தேர்தல்களிலுமே பாஜக அங்கே ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. 2009 பாஜக போட்டியிட்ட போது 3வது அணியாக இருந்தாலும் அதிமுக திமுக அல்லாத ஒரு அணியாக இருந்தாலும் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 2014 இருந்தாலும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பெறப்பட்டிருக்காங்க. 2019 அதிமுக கூட்டணியிலிருந்து சுமார் 3 லட்சம் வாக்குகளை பாஜக பெற்றிருக்கு. ஸோ தொடர்ச்சியாகவே கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தலையுமே 1 லட்சத்திற்கு மேலாக வாக்குகளை பெற்று வராங்க. கட்டமைப்பு ரீதியாகவும் பாஜக ராமநாதபுரத்தில் வலிமையாக இருக்குன்றது பாஜகவினுடைய கருத்தாக இருக்குது. ஆகவே ராமேஸ்வரம் ஆன்மீக பூமின்ற கனெக்டிவிட்டியோட அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து நல்ல வாக்கு சதவீதம் வர்றதுனாலையும் அங்கே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை நம்ம வந்து நிப்பாட்டி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்றது, நல்ல ஒரு கணிசமான வாக்குகளை பெற முடியும் அப்படின்றது பாஜகவினுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. எனவே இந்த 9 தொகுதிகளை பாஜக தங்களுடைய வலிமையான தொகுதிகளை பார்த்தாலும் இப்போ நீங்கள் ஒரு இயல்பாக ஒரு கேள்வி கேட்கலாம். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, பாஜக 9 தொகுதி அப்படின்னா மிச்சம் உள்ள 30 தொகுதி என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்கலாம். அதற்குத்தான் பாஜக வந்து 3வது அணியாக நின்று பல்வேறு கட்சிகளும் நம்ம கூட்டணியோடு சேர்க்கலான்றது அவங்களுடைய பிளானாக இருக்குது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை வந்து தங்களுடைய கூட்டணியில் இணைக்கணுன்ற முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கூட்டணிக்குள்ள இணைகிற பட்சத்தில் இந்த 9 தொகுதிகளை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் ஒதுக்கி தரலாம்னு சொல்கிறாங்க. அப்படி பெரிய ஒரு கூட்டணி அமையவில்லை அப்படின்னா கூட மற்ற தொகுதிகளில் பாஜக கேண்டிடேட்டே போட்டாலும் நம்ம கவனம் இந்த 9 தொகுதி தான் அப்படின்றது தான் பாஜகனுடைய ஒரு வியூகமாக இருக்குது. ஸோ என்ன செய்ய போகிறாங்க, அந்த 9 தொகுதியை எப்படி கையாள போகிறாங்க, தேர்தல் வெற்றிகள் எப்படி இருக்க போகுது, தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது, பாஜகவின் இந்த 3வது அணி வந்து அதிமுக திமுக ஆகிய முதல் 2 அணிகளுக்கு என்ன பாதகத்தை ஏற்படுத்துகிறதா, பாதகத்தை முதல்ல ஏற்படுத்துமான் போன்ற பல்வேறு விவகாரங்களை நம்ம தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு பதிலாக இருக்கும். நன்றி. கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 ஜனவரி 17 வரை நம்ம VGP கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Be enchanted by a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.